பாஜகவுக்கு ஆதரவாக மாணவர்களிடம் பிரச்சாரம் செய்த திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர் மீது நடவடிக்கை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என மாணவர்களை கட்டாயப்படுத்தியதாக அந்த பேராசிரியர் மீது புகார் எழுந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ளது மத்திய அரசுக்கு சொந்தமான காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்துல சுகாதாரத்துறையில பேராசிரியர் ரெங்கநாதன் பணிபுரிந்து வருகிறார். இவர் மாணவர்கள் மத்தியில திராவிடத்தை பத்தி கேவலமாகவும் சமஸ்கிருதம் கத்துக்கணும்னு சொல்லி மாணவர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. பல முறை வலியுறுத்தி இருக்கிறாரு. இதே போல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுலயும் திராவிடத்தை பத்தி கேவல தரக்குறைவாகவும் சமஸ்கிருதத்தை படிக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பல பதிவுகளை போட்டிருப்பாரு போல இருக்கு. இது சம்பந்தமா மாணவர்கள் துணைவேந்தர் சொல்லியிருக்கிறாங்க, பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சம்பந்தமா வாய்மொழியாக தான் சொல்லியிருக்கிறாங்க மாணவர் மத்தியில ஆனா இது வரைக்கும் மாணவர் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. ஆனா மாணவர் தரப்புல கேட்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எழுத்துப்பூர்வமாக துணைவேந்தர்கிட்ட நாங்க புகார் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான விசாரணை இன்னைக்கு நடைபெற்றது. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னாக்கா துணைவேந்தர் ஒரு என்ன முடிவு எடுத்திருக்காருனாக்கா, பேராசிரியர் ரங்கநாதன் கூப்பிட்டு நீங்க 6 மாசம் கட்டாய விடுதலை போயிடுங்க, நீங்க 6 மாசம் கட்டாய விடுதலை போனாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லைங்கிற பட்சத்துல நீங்க திருப்பி காலேஜுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப மாணவர்களுடைய பிரச்சனை தேவையில்ல பிரச்சனை உருவாகும். அதனால கட்டாய விடுப்புல சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனை அடுத்து அவர் பேராசிரியர் ரங்கநாதன் சரின்னு போயிருக்கிறாரு. நாளைக்கு என்னன்னு தெரியும், அவர் கட்டாய விடுப்புல போறாரா இல்ல நாளைக்கு திரும்பவும் காலேஜுக்கு வராராங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இதனால மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.